அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் பொதுப்படையாக குர்ஆன் சொல்லுகின்ற நிகழ்வுகள், குர்ஆன் சொல்லுகின்ற வரலாற்று தகவல்கள், குர்ஆன் சொல்லுகின்ற கதைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்கிறான்? நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ் பிமா அவ்ஹைனா இலை. நபியே, உங்களுக்கு நாங்கள் இறக்கி வைத்த இந்த வஹீயின் மூலம் கதைகளில் மிக அழகானதை உங்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த கதைகள் எப்படிப்பட்டது? அன்பார்ந்தவர்களே, வெறுமனே மனிதர்களுடைய பொழுதுபோக்குக்காக சொல்லப்பட்டது அல்ல. மனிதர்களுக்கு வெறுமனே ஒரு உள்ளத்துக்கு சந்தோஷத்தை தர வேண்டும், உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும், கண்குளிரச் செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட செய்திகள் அல்ல. இது சூரா யூசுஃபுடைய 3வது வசனம். நபியே, உங்களுக்கு ஹாதல் குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த குர்ஆனை உங்களுக்கு நாங்கள் வஹியாக தந்ததன் மூலம் கதைகளில், வரலாற்று நிகழ்வுகளில் மிக அழகானதை உங்களுக்கு நாங்கள் சொல்லித் தருகிறோம் என்று சூரா யூசுஃபுடைய 3வது வசனத்தில் சொன்ன அல்லாஹ், அதனுடைய கடைசி பகுதியிலே 111வது வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். புத்தியுள்ள மனிதர்களுக்கு, சிந்தனை தெளிவுள்ள மனிதர்களுக்கு அந்த கதைகளில் படிப்பினை இருக்கின்றது, அறிவுரை இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த கதைகள் மாகான ஹதீஸன் யுஃப்தரா, அது வெறுமனே கற்பனை செய்யப்பட்ட, நடக்காத, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கதைகள் அல்ல. இன்றைக்கு நிறைய கதைகளிலே நாங்கள் ஈடுபடுகிறோம். பொழுதுபோக்குக்காக, கண்குளிர்ச்சிக்காக, மன நிம்மதி சந்தோஷத்துக்காக கதை புத்தகங்களை வாசிக்கிறோம், வீடியோ காட்சிகளை பார்க்கிறோம். எல்லாம் மனிதனால் புனையப்பட்டது. நடந்த நிகழ்வுகள், வடிக்கப்பட்ட விதங்கள் குறைவு. ஆனால் அல் குர்ஆன் சொல்லுகின்ற செய்திகள் வெறுமனே கற்பனை அல்ல, நடக்காத செய்திகள் அல்ல. மாகான ஹதீஸன் யுஃப்தரா, அது நடக்காமல் புனையப்பட்ட, பொய்யாக சொல்லப்பட்ட கதைகள் அல்ல. வலாக்கின் தஸ்தீகல்லதி பைன யதைஹி. அல்லாஹ் சொல்கிறான், அல் குர்ஆனிலே இருக்கின்ற அந்த வரலாற்று நிகழ்வுகள் என்பது அது உண்மைப்படுத்தப்பட்டவைகளாக இருக்கிறது. சமூகத்தில் ஒரு சாராருக்கு மத்தியில நடந்த நிகழ்வுகளை அல்லாஹ் உண்மைப்படுத்தி சொல்லி காட்டுகிறான். வதஃப்ஸீல குல்லி ஷை. அந்த கதைகளை எடுத்துக்கொண்டால் அனைத்து விடயங்களுக்கும் அதிலே தெளிவிருக்கும். மனிதனுடைய வாழ்க்கைக்கு பல விடயங்களில் அதிலே தெளிவிருக்கும். வஹுதன், நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும். வரஹ்மத்தன் லிகௌமி யுமினூன், ஈமான் கொண்ட சமுதாயத்திற்கு, அல்லாஹுவை மறுமை நாளை நம்பிய சமுதாயத்திற்கு அருளாக அமையக்கூடிய கதைகளாக இருக்கும். எனவே சகோதரர்களே, அல் குர்ஆன் சொல்லுகின்ற கதைகள் ஆழமான தத்துவங்களை கொண்டது. வெறுமனே மனிதனுடைய வாழ்க்கையிலே சாத்தியமற்ற அபூர்வமான செய்திகளை கற்பனையாக புனைந்து சொல்லுகின்ற கதைகள் அல்ல. முஃமின்களுடைய வாழ்க்கையில் ரஹ்மத்தாக அமையக்கூடிய, நேர்வழியாக அமையக்கூடிய, பல தத்துவங்களை உணர்த்தக்கூடிய உண்மை செய்திகளாக இருக்கும் என்ற ஆழமான விடயத்தை அல் குர்ஆன் சொல்லுகின்ற நிகழ்வுகளுக்கு பின்னால் மறைந்திருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், சூரா ஹூதுடைய 120வது வசனத்தை பாருங்கள். வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇர் ருசுல். நபிமார்களுடைய வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து உங்களுக்கு நாங்கள் கதைகளாக சொல்லுவோம், வரலாற்று செய்திகளாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். எப்படிப்பட்ட செய்திகள் தெரியுமா? மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக். நபியே, அந்த கதைகள், அந்த செய்திகள் மூலம் உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பலப்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிரச்சாரத்தை செய்கின்ற பொழுது, மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது பலவிதமான சோதனைகள், நெருக்கடிகள், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். நபித்தோழர்கள் பலவிதமான சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். அந்த நேரத்திலே உள்ளத்தில் பலவிதமான தளம்பல்கள், சலைவுகள் வரலாம். அவைகளை எல்லாம் நீக்கி அந்த உள்ளத்தை பலப்படுத்துகின்ற அளவுக்கு பலமான வரலாற்று நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்கிறான். வஜாஅக ஃபீ ஹாதிஹில் ஹக் வ மௌஇதா.
அந்த கதைகளின் மூலம் நபியே உங்களிடத்தில் சத்தியமும் வரும், அறிவுரையும் வரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, உண்மையான சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கான எடுகோள்களும் அறிவுரைகளும் அந்த கதைகளிலே இருக்கும். எப்படி ஒரு மனிதன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சத்தியத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆழமான தத்துவத்தை போதிக்கக்கூடிய செய்திகளாகத்தான் அல் குர்ஆன் சொல்லுகின்ற நிகழ்வுகள் இருக்கும். வமௌஇதா, அறிவுரை சொல்லக்கூடியதாக இருக்கும், உபதேசம் செய்யக்கூடியதாக இருக்கும். பாவம் செய்கிற மனிதன் பாவத்தை விட்டு விடுபடுவதற்கான வழி, அநியாயம் செய்கிற மனிதன், தப்பு தவறு செய்கிற மனிதன் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிக்கின்ற மனிதன் அந்த கட்டளைகளை ஏற்று நடப்பதற்கான வழிவகைகள், அறிவுரைகளை சொல்லித் தருகின்ற வரலாற்று குறிப்புகள். வதிக்கராலில் முஃமினீன், இது நபிக்கு தனியான பாடங்களும் படிப்பினைகளும் இருந்தாலும் ஒட்டுமொத்த ஈமானிய சமூகத்துக்கும் பலவிதமான அறிவுரைகளை சொல்லக்கூடியதாக அந்த செய்திகள் நிகழ்வுகள் இருக்கும் என்று சூரா ஹூதுடைய வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன் சொல்லுகின்ற நிகழ்வுகள், அல் குர்ஆன் சொல்லுகின்ற வரலாற்று தகவல்கள், அல் குர்ஆன் சொல்லுகின்ற கதைகள் என்கிற பொழுது அதை வெறுமனே கதையாக நாங்கள் நோக்கக்கூடாது. அதனை ஆழமான சிந்தனை கொண்டு வாழ்க்கையிலே பாடங்கள் படிப்பினைகள் பெறுகிற நோக்கத்திலே அந்த நிகழ்வுகளை படிக்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், சூரா அல் கமருடைய 4-5 வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஜாஅஹும் மினல் அன்பாஇ மா ஃபீஹி முஸ்தஜர். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த மனித சமூகத்துக்கு அல்லாஹ் அல் குர்ஆனின் மூலம் பல வரலாற்று நிகழ்வுகள், பல செய்திகளை சொல்லுகின்றான். எப்படிப்பட்ட செய்திகள் தெரியுமா? அந்த மனித சமூகத்தை அச்சுறுத்தக்கூடிய, மனித சமூகத்தின் உள்ளங்களை நடுங்க செய்யக்கூடிய நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹிக்மத்துன் பாலிகத்துன். அந்த கதைகளை, அந்த வரலாற்று நிகழ்வுகளை ஆழமாக சிந்தித்தால் உச்சகட்டத்தை அடைந்த பலவிதமான நுணுக்க செய்திகள் இருக்கும், அனுபவ செய்திகள் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் அல்லாஹுவை அஞ்சாதவர்கள், அல் குர்ஆனின் மூலம் சரியான பாடங்கள் படிப்பினைகள் பெற விரும்பாத மனிதர்கள், ஃபமா துகுனின் நுதுர், அவர்களுக்கு எவ்வளவுதான் எச்சரிக்கைகள் வந்தாலும் அது பயனளிக்காது என்ற செய்தியையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அல் குர்ஆனுடைய நிகழ்வுகள், வரலாற்று செய்திகள், கதைகள் என்று வரக்கூடிய செய்திகளை வெறுமனே உணர்வுக்காக, வெறுமனே நேரம் போக்குவதற்காக படித்தால் ஃபமா துகுனின் நுதுர், என்னதான் எச்சரிக்கைகள் வந்தாலும் அது வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வராது. எனவே அல் குர்ஆன் சொல்லுகின்ற கதைகளை வெறுமனே கற்பனைகளாக, இப்படி நடந்திருக்குமான்ற யோசனையோடு இல்லாமல் இந்த கதைகள், இந்த வரலாற்று குறிப்புகள் ஒரு சமூகத்திலே நடந்து அதன் காரணமாக ஒன்றோ அந்த சமூகம் நன்மையடைந்தது அல்லது அந்த சமூகம் அழிக்கப்பட்டது என்ற அந்த நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்லுவான். எதற்கு? எங்களுடைய வாழ்க்கையிலே அதை பலவிதமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக என்ற அடிப்படை விடயத்தை புரிந்து கொண்டு அல் குர்ஆன் சொல்லுகின்ற பல நிகழ்வுகள், நான் சொல்வது நபிமார்களுடைய வரலாறுகள் மட்டுமல்ல, அதை தாண்டிய ஒரு சில நல்ல மனிதர்கள், ஒரு சில நல்ல கூட்டத்தவர்கள், அவர்களுடைய வரலாற்று குறிப்புகள், அல்லது கெட்ட ஒரு மனிதன் அல்லது கெட்ட ஒரு சமுதாயம், அவர்களுடைய வரலாற்று குறிப்புகள் தொடராக சொல்வதற்கு பல செய்திகள் இருக்கின்றன. அவைகளை படிப்பதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆழமான மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் முகமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அப்படிப்பட்ட வரலாற்று நிகழ்வுகளை, குறிப்புகளை படிக்கவிருக்கின்றோம்.